அரசுக்கு இந்த ஆணையங்கள் முன்வைக்க வேண்டிய அறிக்கையிலே இடம்பெற வேண்டிய அம்சங்களை நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் எத்தனை விண்ணப்பங்கள் வந்துள்ளன? மாநில தகவல் ஆணையம் என்றால் மாநிலம் முழுமையும் எந்தெந்த அலுவலகத்திற்கு எந்தெந்த தேதிகளில் எத்தனை விண்ணப்பங்கள் வந்துள்ளன, அந்த விண்ணப்பங்களுக்கு எத்தனை விண்ணப்பங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளன, எத்தனை விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த மேல்முறையீட்டின் அடிப்படையில் மேல்முறையீட்டை விசாரித்து உரிய விண்ணப்பதாரருக்கு தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேல்முறையீட்டிலும் தகவல் கிடைக்காத நிலையில் மாநில தகவல் ஆணையத்திற்கோ மத்திய தகவல் ஆணையத்திற்கோ புகார்கள் எத்தனை வந்துள்ளன, இந்த புகார்கள் குறித்து விசாரிக்கப்பட்டு எத்தனை புகார்களுக்கு உரிய தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன, எந்தெந்த அதிகாரிகளுக்கு எந்தெந்த தொகை எந்தெந்த காரணங்களுக்காக அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த தகவல் கிடைக்காத நிலையில் ஏதேனும் இழப்பை சந்தித்திருக்கின்ற விண்ணப்பதாரருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தால் அந்த இழப்பீடு வழங்கிய விவரமும் இந்த அறிக்கையிலே இடம்பெற வேண்டும். இந்த அறிக்கை